நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தப்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, திரவியம் பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகர் திரவியமாக பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்கிற வகையில் தான் அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ கூட வீட்டுக்கு வீடு வாசப்படியில் அர்ஜுனா நடிச்சிட்டு வராரு. இந்த சீரியலில் இவர் நடிக்கிற இந்த ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அண்ணனா ரொம்பவே மெச்சூர்டாக ரொம்ப போல்டான ஒரு கேரக்டராக இருக்குது. இதில் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. இப்போ இந்த சீரியலுடைய கதைகளும் அவங்க எடுத்து வளர்க்குற அந்த மகளுடைய ரியல் அம்மா யாருன்னு தெரிய வந்திருக்கு. அந்த ரியல் அம்மா கிட்ட இருந்து எப்படி குழந்தையே இவருக்கு எடுத்துப்பாரா இல்ல அவங்க கிட்டே கொடுத்துருவாரா, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் இருக்கு. இதுக்கு இடையில இந்த ரியல் அம்மாவை பத்தி ஹீரோயினுக்கு தெரியுமா? ஏன்னா வில்லி பல்லவி ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுறதுக்காக ஒரு சில சீக்வன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சீரியல். அந்த வகையில் இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ரெட் ஆர்டின் கொடுக்கலாம். அதையும் தாண்டி திரவியமை எனக்கு இந்த சீரியலை விட இதுக்கு முன்னாடி நடிச்ச ஈரமான ரோஜாவை சீசன் 1ல ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ திரவியம் நடிக்கிற சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் கூட இருக்கிறவங்க இறக்குற மாதிரி இல்லை அவர் இறக்குற மாதிரி தாங்க இருக்கும். இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியல்லையும் இவங்களுடைய அம்மா இறந்துருப்பாங்க. இவர் நடிச்ச ஈரமான ரோஜாவை சீசன் 1ல அவங்களுடைய அண்ணன் இறந்திருப்பாரு. சீசன் 2 தாண்டி இவர் நடிச்ச செந்தூர பூவே சீரியல்ல அவரே இறந்திருப்பாரு. இந்த மாதிரி சீக்வன்ஸ் தாங்க இந்த சீரியல்லாம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் ஒரு கண்டென்ட்டை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது போலலாம் பெண்களுக்கு நடக்கிற அநியாயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த மாதிரிலாம் இல்லை, எதுவும் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களையும் நம்ம மதிக்கணும், அவங்களுக்கும் நம்ம எல்லா இடத்துலையுமே முன்னுரிமை கொடுக்கணுன்றத உணர்த்துற வகையில தான் ஒரு சில கருத்துக்களை வச்சு இவர் ஒவ்வொரு சீரியலும் பண்றாராம். ஆனா இப்போ இவருக்கு நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கூட வந்திருக்காம். ஏன்னா ஒருத்தவங்க வளர்ந்துட்டு வராங்கன்னா அவங்க மேல பொறாமப்பட்டு கூட அவங்களுக்கு வேண்டாதவங்க ஒரு சில விஷயங்களை பண்றதாக அவருக்கு ரொம்பவே மோசமான கமெண்ட்ஸ்லாம் நினைச்சு அவர் கொஞ்சம் வருத்தமும் பட்டிருக்காராம். நீ எல்லாம் ஒன்னா மூஞ்சி, நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வர, உனக்கு 2-3 சீரியல் அதுல 2-3 ஹீரோயின்ஸ் வேறையா, இது போலலாம் அவரை ரொம்பவே அசிங்கப்படுத்திருக்காங்களாம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா அவர் சின்ன திரையில வளம் வந்துட்டு இருக்காரு. அவர் ரியல் லைஃப்லயும் ஒரு ஹீரோ தான் சொல்ல முடியும். ஏன்னா இவருக்கு ரியலா ஒரு அண்ணனும் இருக்காரு. அண்ணன் சொன்ன காரணத்தினாலதான் இவரு விஸ்காமே படிச்சிருக்காரு. ஆனா இவருக்கு போட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சதுனாலதான் அவங்களுடைய அண்ணன் இதை சஜஸ்ட் பண்ணிருக்காரு. ஆமாங்க, திரவியம் பார்க்க பக்காவான தமிழ் பையன். நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மலையாளின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பொள்ளாச்சியில தான் இவரு படிச்சது வளர்ந்தது. இப்படி எல்லாமே அங்க பாத்தீங்கன்னா விஸ்காம் CSA பிஷப் அப்பாசாமி காலேஜ்ல தான் இவரு அவருடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. படிச்சுட்டே இருக்கும்போது இவருக்கு வேலையும் கிடைக்குது. VFXல இன்ட்ரெஸ்ட் அங்க ஒர்க் பண்றாரு. அங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இவருக்கு எதிர்பாராத ஒரு சர்ஜரி நடக்குது. அந்த சர்ஜரினால கிட்டத்தட்ட 1 வருஷம் இவரு ரெஸ்ட்லயே ஆயிடுறாரு. VFXை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி அப்டேட்டடாக இல்லைனா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி என்னையும் தூக்கி போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது தான் ராடானில் இவர் சேர்ந்திருக்காரு. அங்கே சேர்ந்து இவர் பேக் எண்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் ஃபிக்ஷனில் கிரியேட்டிவராக இருந்திருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது ஸ்டோரியை கூட நரேட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குது. அப்படி அவர் நரேட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஏன் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனுக்கு போகக்கூடாது, அங்கே இருந்தவங்களாம் சொல்கிறாங்க. அந்த வகையில் இவர் ஆன் ஸ்க்ரீனுக்கு வராரு. எடுத்த உடனே கிடைச்ச வாய்ப்பை இவர் ரொம்ப நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாருன்னே சொல்லலாங்க. ஏன்னா ஆடிஷன் அட்டன் பண்ணி அங்கே ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஓகேவும் ஆயிருக்கு. அந்த வகையில் இவர் ஃபர்ஸ்ட் ஈரமான ரோஜாவே சீசன் 1ல வெச்சுவல் அப்படின்ற கேரக்டர் பண்ணாரு. இதில் இவங்களுடைய அண்ணனுக்கு தான் பேர் பண்ணியிருப்பாங்க மலர். அவரு மேரேஜுக்கு முன்னாடி நாள் இறந்ததுனால எதிர்பாராம இந்த பேர் சேர்ந்திருப்பாங்க. இந்த பேர் அதாவது பெண்கள் மேல இது போல எல்லாத்துக்குமே காரணம். ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது நடக்குதுன்னா இந்த பொண்ணை பார்த்ததுனால தான், இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுனால தான் அப்படின்ட்டு ஒரு பேச்சு பெண்கள் மேலே தான் எல்லாத்துக்கும் போகுது. அதனால தான் அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, அதுவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வந்திருக்கும். அப்புறம் இந்த சீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவர் நடித்த ஈரமான ரோஜாவே 2 இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஜீவா காவ்யா இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரே வீட்டை சேர்ந்த தங்கச்சி அக்கா இவங்க 2 பேரும். ஸோ இப்படி தான் மாறி லவ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம்
பொண்ணை கடத்த, அதுக்கப்புறம் பொண்ணு மாற, தங்கச்சியை பிடிச்சி கல்யாணம் பண்ண. ஸோ இது போல தான் பார்த்திபன் கூட ஃபைனலாக காவியா சேர, ஜீவா கூட பிரியா சேர இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸாக இருந்தது. ஸோ கட்டாய கல்யாணத்து மூலியமாகவும் காதல் வரும், அந்த காதல்லையும் நல்ல வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்றது தான் இந்த சீரியல் மூலிமா சொல்லியிருப்பாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவர் எந்த அளவுக்கு ஹீரோனா, அவங்களுடைய மனைவிக்கோ இல்லை மகளுக்கோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலோ, இல்லை அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலும் ஃபஸ்ட்டு நிற்கிற ஆள் இவர் தானாங்க. இவர் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டர். அவங்கள நம்பி வந்தவங்கள எப்பவுமே இவர் துரோகம் பண்ணதே கிடையாதாம், கைவிட்டதும் கிடையாதாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சனாக இருந்ததுனால தான் இவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் அவங்களுடைய ஒய்ஃபை பற்றியும் அவருடைய லவ் ஸ்டோரியை பற்றியும் சொல்லியிருப்பாரு. இவங்களுடைய மனைவி நேம் பார்த்தீங்கன்னா ரித்து அக்கா அண்டு திரவியம் அண்ணா. இவருடைய திரவியம் பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழுடைய அந்த கண்டென்ட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திரவியம்னா செல்வம், அதனால தான் இந்த பேரை நான் என்றைக்குமே மாற்ற மாட்டேன் சினிமாக்காகன்ட்டு அவர் இந்த பேரோட தான் சுற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு மூலயமா அறிமுகமாகறாங்க. அந்த ஃப்ரெண்டு மூலயமா அறிமுகமாகி எல்லாம் ஜாலியாக எப்பவுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸோட. கிரிக்கெட் 2 பேருக்குமே ஒரு காமன் ஃபேக்டாக இருந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கிரிக்கெட்னா அந்தளவுக்கு உயிராங்க. இன்ட்ரெஸ்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாராம். இவங்களும் ஷாக் ஆகிட்டாங்களாம், வீட்லேயும் சொல்கிறாங்க, உடனே ஓகே பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வாடா போடா அப்படி தான் கூப்பிட்டுப்பாங்களாம். அவங்க மாமியார் முன்னாடி இந்த வாடா போடான்னு கூப்பிட்றது ரொம்பவே பயமாக இருந்தா, வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம் அவங்களுடைய மனைவி. இவங்களுக்கு ஜியானா அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க. ஜியானானா கிரேசியஸ்ட் கிஃப்ட் ஆஃப் காட், அதான் மீனிங்காங்க. கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தான் தன்னுடைய மகளை பார்க்குறாங்களாம். அதனால கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தன்னுடைய மகளை பார்க்கறதுனால அதோடைய மீனிங்கில் வர மாதிரியே பேரை வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது திரவியம் ரொம்ப ரொம்ப ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாராம். அந்த டைமில் கூட இல்லாததுனால இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் கொடுத்த எல்லா டாஸ்க்லையும் 2 பேருமே கோஆப்ரேட் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அது மூலயமா இந்த பேருக்காகவே தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீரியல்ஸ் மிஸ் பண்ணியிருக்காராம். அந்த வகையில் சமீபத்தில் தான் இவருக்கு ஒரு சீரியல் மிஸ் ஆனது தெரிய வந்து அச்சோ அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அது எந்த சீரியல்னு கேட்டிங்கன்னா சரவணன் மீனாட்சி சீசன் 2. இந்த சீரியலை தான் இவர் மிஸ் பண்ணியிருக்காரு. சீசன் 2ல கவின் தான் வேட்டையனா வந்திருப்பாரு சரவணனா. அது மூலியமா அவருக்கு எந்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ கவினோடைய ரேஞ்சே வேற லெவலில் இருக்கு. அவர் வெள்ளித்திரையிலும் கலக்கிட்டு வராரு. ஸோ இவருக்கு அந்த ரோல் கிடைச்சிருந்தா கண்டிப்பாகவே நல்லா தான் இருந்திருக்கும். இவரும் அடுத்த லெவலுக்கு போயிருப்பாரு. இவர் வெள்ளித்திரையிலும் வின்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இவருக்கு நெகட்டிவான ரோல் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாங்க. கூடிய சீக்கிரம் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்ட்டு நம்மளோட சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் நடித்த சீரியல் எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.